ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கொல்லூர் மூகாம்பிகா தேவி கோவில், முருடேஸ்வர் எல்லாம் தரிசனம் பண்ண போகிறோம். உடுப்பியிலேருந்து கொல்லூர் போகிற வழியில் இருக்கிற கும்பாஷி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஆனைகுட்டை கணபதி கோவிலுக்கு தான் முதல்ல போக போகிறோம். பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கொங்கன் ரீஜனில் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட 7 க்ஷேத்திரங்களில் இந்த ஆனைகுட்டை கணபதி கோவிலும் ஒன்று. யானை மாதிரி இருக்கிற சிறிய குன்றின் மேலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு யானைகுட்டே அப்படிங்கிற பெயர் வந்ததாம். பாண்டவர்களில் ஒருவரான பீமசேனரால் வழிபடப்பட்ட கணபதி இவர். இந்த பிரதேசத்துக்கு மழை வேண்டி அகஸ்திய மகரிஷி வருண பகவானை நோக்கி தவம் செஞ்சுட்டு போது கும்பாசுரன் அப்படிங்கிற அரக்கன் அவரை ரொம்ப துன்புறுத்தினதுனால பீமசேனன் இந்த கணபதியை வணங்கி அவர்கிட்டேருந்து ஆயுதத்தை பெற்று அந்த அசுரனை வதம் செஞ்சதா இந்த கோவிலோட ஸ்தல புராணம் சொல்கிறது. அந்த அசுரனோட பேரில் தான் இந்த ஊருக்கே கும்பாசி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போன சமயம் ஓரளவுக்கு கூட்டம் இருந்தால் கூட கோவில் அவ்வளோ ஒரு சுத்தமாக அமைதியாக இருந்தது. இந்த கோவிலில் இந்த பிள்ளையாருக்கு அவங்க அலங்காரம் பண்ணுறது ரொம்ப பிரசித்தமாக. ஒரு சமயம் நின்றுட்டுருக்கா மாதிரி, ஒரு சமயம் உட்காந்துருக்கா மாதிரி பண்ணுவாங்களாம். அற்புதமான தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். அடுத்தது நம்ம போக போகிறது கோபாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சண்டிகா துர்கா பரமேஸ்வரி கோவில். கும்பாஷியிலேருந்து குந்தாப்பூர் போகிற வழியில் இந்த சண்டிகா துர்கா பரமேஸ்வரி கோவில் இருக்குது. இந்த பிரதேசத்தில் இருக்கிற சத்திரிய சமூகத்தை சேர்ந்த திரு தேவராயர் அவர்களோட கனவுல துர்கா பரமேஸ்வரி வந்து இந்த கும்பாஷிங்கிற புனிதமான இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்னதுனால அவர் தன்னோட சமூகத்தினோட உதவியை எடுத்துட்டு இந்த அற்புதமான கோவிலை இங்கே கட்டியிருக்கார். கர்நாடகாவோட 7 முக்தி ஸ்தலங்களில் ஒன்றுன்னு கருதப்படுற கும்பாஷியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, அழகான ஓவியங்கள், மிகவும் நுணுக்கமான சிற்பங்கள், மர வேலைப்பாடுகள் எல்லாமே இந்த பிரதேசத்தோட கைவினை கலைஞர்களோட சிறப்பை வெளிக்காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுவும் அம்மனோட முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. அத்தனை ஒரு அழகு, எத்தனை கருணை, எத்தனை வாத்சல்யம் அந்த முகத்தில். தினசரி 3 வேளையும் பூஜைகள், நிறைய சண்டி ஹோமங்கள், யாகங்கள் தொடர்ந்து இந்த கோவில் நடத்தப்படுறதுனால இந்த பிரதேசத்தை சேர்ந்த நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வரது அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த கோவில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 6.5 வருஷங்களுக்கு மேலே ஆயிருக்கு. இந்த கோவில்லையும் ஆனந்தமான தரிசனத்தை முடிச்சுட்டு எங்களோட ரெகுலர் ரெஸ்டாரண்ட்டான பாக்கசாலாவில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இப்போ இங்கேருந்து நேராக கொல்லூர் மூகாம்பிகா கோவிலுக்கு போக போகிறோம். போகிற வழியில் நம்ம நிறைய நதிகளை கிராஸ் பண்ணி போகிறோம். இந்த நதிகளோட பெயர்கள்லாம் சக்ரா, சௌபர்ணிகா அப்படின்னு அழகழகான பெயர்களாக இருந்தது. நம்ம கொல்லூர் போகும்போது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி வழியாக தான் போவோம். இதுக்கு பேரே மூகாம்பிகா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஏன்னா இந்த சாங்சுரி உள்ளே தான் கொல்லூர் மூகாம்பிகா கோவிலே இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கர்நாடகாவோட உடுப்பி மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோவில் சவுத் இந்தியாவோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அம்மன் கோவில். இந்த கோவிலில் மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஆகிய 3 தேவிகளோட கூட்டு வடிவமாக ஆதிபராசக்தியாக இங்கே அம்பாள் வழிபடப்படுகிறாள். 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் கொஞ்சம் திராவிட ஆர்கிடெக்சர் அண்ட் ஹொய்சாலா ஆர்கிடெக்சர் ரெண்டும் கலந்த கலவையாக இருக்குது. கொடச்சாத்ரி மலைகளின் அடிவாரத்திலும் சௌபர்ணிகா நதியோட தெற்கு கரையிலும் அமைந்திருக்கிற இந்த அழகான கோவில் பகவான் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட 7 கோவில்களில் ஒன்றாகும். கோல மகரிஷியோட தவத்தை கலைச்ச மூகாசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செஞ்சதுனால இந்த அம்பாளுக்கு மூகாம்பிகா என்ற பெயர் வந்தது. இதோ மூகாம்பிகா கோவிலுக்கு வந்துட்டோம். எக்கச்சக்கமான கூட்டம். அதில் பாதி பேர் கேரளாலேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவிலாம். கோல மகரிஷியோட வேண்டுதல் படி சிவபெருமான் நடுவில் ஒரு தங்க ரேகையோட லிங்க ரூபத்தில் காட்சியளிக்கிறார். இந்த லிங்கத்தோட இடது பக்கத்தில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிங்கிற முப்பெரும் தேவியரும், வலது பக்கத்தில் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 கடவுள்களும் ஐக்கியமாக இருக்கிறதா ஐதீகம். இந்த கோவிலில் மூகாம்பிகா தேவி சிவனும் சக்தியும் ஐக்கியமாக இருக்கிற ஜோதிர்லிங்க வடிவத்தில் வழிபடப்படுறதுனால இந்த கோவில் 108 சிவாலயங்களில் ஒரு முக்கியமான கோவிலாகவும், கேரளாவோட 108 துர்க்கை ஆலயங்களில் ஒரு கோவிலாகவும் வழிபடப்படுறது. இப்போ நம்ம வழிபடுற இந்த மூகாம்பிகை அம்மன் பிற்காலத்தில் ஆதிசங்கர் பகவத் பார்த்தால் இந்த கோவிலுக்கு விஜயம் செஞ்ச போது அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அம்பாள் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் 4 கரங்களுடன் காட்சியளிக்கிறாள். 2 கரங்களிலும் சங்கு சக்கரம் வைத்துக்கொண்டு மகாலட்சுமி வடிவத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். தங்க ரேகையுடன் கூடிய ஜோதிர்லிங்கம் அம்பாளுக்கு முன்னால் உள்ளது. மூகாம்பிகா சரஸ்வதி ரூபத்திலும் இருப்பதால் வருடம் முழுவதும் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் நடக்கிறது. சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக மூகாம்பிகையை ஆனந்தமாக தரிசித்துவிட்டு அந்த கோவிலிலேயே மதிய உணவையும் முடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினோம்.
குள்ளூர்லேருந்து முருடேஸ்வர் போகிற வழி முழுக்க அவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே வாங்க, நான் முருடேஸ்வர் வரலாறை சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பழமையான இந்த முருடேஸ்வர் ஆலயத்தோட வரலாறு ராமாயண காலத்துக்கும் முந்தைய வரலாறு அப்படிங்கிறாங்க. புராண காலத்தில் தேவர்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப புனிதமான சிவனோட ஆத்மலிங்கத்தை வழிபட்டு சிரஞ்சீவி தன்மையையும் ஏராளமான சக்திகளையும் பெற்று வந்தார்கள். அப்போ இலங்கையோட அதிபதியாக இருந்த ராவணனும் தானும் அந்த ஆத்மலிங்கத்தை வழிபட்டு என்னைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிற வரத்தை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதனால ராவணன் சிவபெருமானை நோக்கி ரொம்ப தீவிர பக்தியோட தவம் செஞ்ச போது அவனோட தவத்துக்கு இணங்கி சிவபெருமான் அவர் முன்னாடி காட்சியளிக்கிறார். என்ன வரம் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்ட உடனே ராவணன் உடனே உங்களோட ஆத்மலிங்கம் வேணும் அப்படின்னு சொல்றானாம். சிவபெருமானும் அதற்கு இணங்கி நான் உனக்கு ஆத்மலிங்கத்தை தரேன், ஆனால் ஸ்ரீலங்கா போகிற வரைக்கும் வழியில் நீ எங்கேயும் அதை கீழே வச்சிடக்கூடாது. ஒருவேளை நீ கீழே வச்சிட்டேன்னா அப்புறம் அந்த லிங்கத்தை அங்கேருந்து நகர்த்தவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ராவணனும் அதற்கு ஒத்துண்டு அங்கேருந்து லிங்கத்தை எடுத்துட்டு கிளம்புறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மகாவிஷ்ணுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஏற்கனவே அசுரனாக இருக்கிற ராவணன் கையில் ஆத்மலிங்கம் வேற கிடச்சிதுன்னா அவன் சிரஞ்சீவி ஆயிட்டானா இந்த பூமியை ரொம்ப துன்புறுத்துவானே அப்படின்ட்டு அவர் பிள்ளையார்கிட்டக்கு போய் உதவி கேட்டு எப்படியாவது அந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் லங்கைக்கு எடுத்துட்டு போகாதபடி பண்ண சொல்கிறார். ராவணனோட தீவிரமான பக்தி, அவன் 3 வேளையும் பூஜை பண்ணுறது, திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுறதெல்லாம் பிள்ளையாருக்கு தெரியுங்கிறதுனால அவர் விஷ்ணுவோட சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறார். ராவணன் ஆத்மலிங்கத்தோட கோகர்ணத்துக்கிட்ட போகும்போது விஷ்ணு தன்னோட சக்கரத்தினால சூரியனை மறைக்கவும் ராவணன் சூரிய அஸ்தமனம் ஆயிடுது அப்படின்னு நினச்சிக்கிறான். இதோ முருடேஸ்வர் கோவில் வந்தாச்சு, மீதி கதையை அப்புறம் சொல்கிறேன். இது 20 அடுக்கு ராஜகோபுரம், 2008 கட்டப்பட்டது. இந்த கோபுரத்தோட உச்சி வரைக்கும் போய் பார்க்குறதுக்கு லிஃப்ட் வசதியெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்கூட்டியே டிக்கெட் எல்லாம் வாங்கிக்கணும். கோபுரத்தோட உச்சியிலிருந்து பார்த்தா சுற்றி வர அரபிக்கடல், இந்த பிரம்மாண்டமான சிவபெருமான் எல்லாம் ரொம்ப அழகாக பார்க்கலாம். 123 அடி உயரமுள்ள இந்த சிலை உலகத்திலேயே 3வது பெரிய சிவபெருமான் சிலையாகும். நாங்கள் போனது விடுமுறை சமயங்கிறதுனால எக்கச்சக்கமான கூட்டம். சிறப்பு தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு சீக்கிரமே ஒரு அரை மணியில் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். கோபுரத்துக்கு மேலே போகிற லிஃப்ட்டுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கிட்டு அங்கேயும் போய் பார்த்தோம். சுற்றி வர அரபிக்கடல் அத்தனை அழகாக இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்காக நிறையா வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் வேறு இருக்கிறதுனால நிறைய குழந்தைகள்லாம் இங்கே போய் விளையாடுறாங்க. அவ்வளோ உயரத்திலிருந்து சுற்றி வர கடலை பார்க்கறது, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிவபெருமான் சிலையை பார்க்குறதெல்லாம் தனி ஆனந்தமாக இருந்தது. இந்த கோவில் வளாகம் முழுக்க கம்ப்ளீட்டாக மாடர்னைஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் மூலஸ்தானமான கர்ப்பகிரகம் இன்னும் பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. அதிகமான வெளிச்சம் கிடையாது, இருட்டாக தான் இருக்கும். இங்கே மூலவரோட பேர் ஸ்ரீ மிருதேஷலிங்கா முருடேஸ்வர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த லிங்கம் ராவணனால் எடுத்து செல்லப்பட்ட ஆத்மலிங்கத்தோட ஒரு பகுதியாக கருதப்படுறது. இந்த லிங்கம் தரைக்கு 2 அடி கீழே வெளில இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியாது. படிகளில் ஏறி பின்னாடி இருக்கிற சிவபெருமான தரிசனம் பண்ணும்போது அங்கே பூகைலாசா கேவ்ஸ் அப்படின்னு ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே இந்த முருடேஸ்வர் தலவரலாறு முழுக்க ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நாரதர் வந்து மகாவிஷ்ணு கிட்டக்க ராவணன் மேருமலையை தூக்கினதை பற்றி சொல்கிறார். ராவணனோட சிவபக்தியில் மயங்கி சிவன் அவர் கேட்குற எல்லா வரத்தையும் கொடுக்கறதுனால பூலோகத்தில் நிறையா பிரச்சனைகள் வருது. மண்டோதரியை திருமணம் செய்து கொள்ளுதல், ஆத்மலிங்கத்துக்காக சிவனை நோக்கி தவம் செய்தல், சிவன் அவருக்கு முன்னால் காட்சி தருதல், விஷ்ணுவின் சக்கரத்தால் சூரிய அஸ்தமனமாகிறது. சிறுவனாக வந்த பிள்ளையார் லிங்கத்தை வாங்கி கீழே வைத்துவிட தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ராவணன் மிகவும் கோபமடைந்து அந்த ஆத்மலிங்கத்தை உடைத்து வீசிவிடுகிறான். அந்த லிங்கத்தின் பாகங்கள் விழுந்த 5 முக்கியமான இடங்கள் சூரத்கல், சஜேஸ்வர், குணேஸ்வர், தாரேஸ்வர், மிருதேஸ்வர். நாங்கள் பார்த்து அனுபவித்த அனைத்தையும் உங்களுக்கு ஓரளவு என்னால் முடிந்தவரை காட்டிவிட்டேன். நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதுதான் சௌபர்ணிகா நதி. இப்பொழுது நாம் உடுப்பி திரும்பி செல்லும் வழியில் உள்ள மரவந்தே கடற்கரைக்கு செல்ல போகிறோம். இந்த மரவந்தே கடற்கரை அருகில்தான் சௌபர்ணிகா நதி அரபிக்கடலுடன் கலக்கிறது. இயற்கையை ரசிக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த இடம் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லுவேன். இதுதான் சௌபர்ணிகா நதி. இந்த இடத்துல இந்த நதியோட கிளை நதிகளும் வந்து சேர்ந்துக்கிறது. இது ஒரு அழகான தீவு மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நதிக்கரையில் ஒரு கோவிலும் இருக்குது. எத்தனை அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். கொஞ்சம் கூட கூட்டம் இல்லை, எவ்வளவு அமைதியாக, துளி கூட கலப்பிடமில்லாத ஒரு இயற்கை அழகு. இந்த கரையில் இருக்கிற இந்த கோயில் தான் மாரசுவாமி கோவில். மத்தியான வேலைங்கிறதுனால கோவில் மூடி இருந்ததுனால உள்ளே போக முடியலை. இந்த இடத்துல எங்கே சுற்றி பார்த்தாலும் அத்தனை அழகு. ஆசை தீர்ற வரைக்கும் ஃபோட்டோ எடுத்தேன். ஆனாலும்
இந்த அழகை நம்மளோட கேமராவில் அடக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. இங்கே தேசிய நெடுஞ்சாலை NH66க்கு அந்த பக்கம் பார்த்தா அரபிக்கடல். இதே மாதிரி 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சௌபர்ணிகா நதி, ரைட் ஹேண்ட் சைடு அரபிக்கடல். இப்போ நம்ம பார்க்குறது மரவந்தே பீச் பிடிக்கும், எனக்கு கடலில் விளையாட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த பீச்சுக்கு தான் வரணும். ஒயிட் கலர் சாண்ட், சாயந்தர நேரங்கிறதுனால சூரிய வெளிச்சத்தில் அப்படியே தகன்னு வயிற மாதிரி தண்ணி ஜொலிக்கிறது. நடுப்புற நிறைய பாறைகள், சுத்தமாக இருக்குது, கொஞ்சம் கூட குப்பை கூலம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பீச்சில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஃபாரின் லொக்கேஷனுக்கெலாம் போகணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு தோணும். ரொம்ப கூட்டம் கிடையாது, அனாவசியமான கடைகள் பீச் ஓரத்துலலாம் இல்லை. நாங்கள் போன சீசனில் அதிகமாக வெயிலும் இல்லாததுனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறையா நேரம் அங்கே இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப லேட் ஆகிறதுக்குள்ளே உடுப்பிக்கு திருமணமே அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பினோம். போகிற வழியில் பாருங்கள், 2 பக்கமும், இந்த பக்கம் சௌபர்ணிகா நதி, ரைட் சைடு அரபிக்கடல். இந்தியாவில் எல்லா பீச்சும் இதே மாதிரி சுத்தமாக அழகாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? 7 மணிக்கு உடுப்பிக்கு போய் சேர்ந்த உடனே கோவிலுக்கு போய் கிருஷ்ண தரிசனம் பண்ணிட்டோம். கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான மித்ர சமாஜ் அப்படிங்கிற ஹோட்டலில் இன்றைக்கி டின்னரை முடித்தோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உடுப்பி ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.